பெற்றெடுத்து என் தாய் எப்பேற்பட்டவர்? என் தாயாரோ அதிதேவி. என் தந்தையாரோ காசிப்ப முனிவர். ஒரு தாய்க்கு தான் யாரா இருந்தாலும் பிறக்க முடியும். நீ ரெண்டு தாய் பேர் சொல்றியே, எப்படி பிறந்தது எந்த தாய்க்கு? அதாவது நான் பிறந்தது அதிக்கு. ஆமா. அப்ப திதிக்கு பிறந்தது யாரு? திதிக்கு பிறந்தவர்கள் யார் தெரியுமா? யாரு? சாமி. 8000 அசுரர்கள் பிறந்தது திதிக்கு. 8000 அசுரர்கள் திதிக்கு பிறந்தாங்க. ஆமா, சரிங்க. இந்த அதிக்கு பிறந்தவர்கள் யாரு? சகல தேவர்களும். உண்மைதான். சரிங்க. இப்படி நாங்கள் பிறந்து நான் திருமணம் செஞ்சது யாரை? கல்யாணம் போச்சா? நீ கேட்டு இந்த தேவ அமரத்திலே பிறந்த தேவ இந்திராணியை திருமணம் செய்து எனக்கு என்பது நாடாளுவதற்கு ஒரு குழந்தை. ஒரு குழந்தை யாருங்க? அது யாரு தெரியுமா? யாரு? என் மகனோ சித்திரசேனன். மகன் சித்திரசேனன். உண்மைதான். சரிங்க. என்னுடைய மகள்கள் யார் தெரியுமா? யாரு? மகன் இருக்காங்களா? 2 பொண்ணு இருக்கிறான். சரி மாமா. இன்னொருத்தரவன் மாமா. இன்னொருத்தரவன் மாமா. இன்னும் சத்தமா? மாமா இன்னும் சத்தமாடா? போட. என்னடே பொண்ணு இருக்குன்னு தான் சொன்னேன். பொண்ணுங்கிற உள்ள மாமா சொல்லிடுங்க. எந்த வீட்டுல பொண்ணு தானே அது எனக்கு மாமா சொல்லிடுங்க. ஆமா. பயந்து அதுல லைட்ல இருக்குதா? தெரியுதா?
மகள்கள் இரு கண்களை போல விளங்குவது யார் தெரியுமா? ஒரு மகளோ தேவயானை. தேவயானை. ஆமா. சரி. என்னுடைய இளைய மகள் மந்திரமாலை. மந்திரமாலை. தேவயானை யாருக்கு திருமணம் செய்திருக்கிறேன்? யாருக்கு? அழகுள்ள தமிழ் கடவுளா முருகப்பெருமானுக்கு. முருகப்பெருமானுக்கு என்னுடைய ஒரு மகளை யாரு தெய்வயானையே திருமணம் செஞ்சு கொடுத்திருக்கிறேன். நடிச்ச எல்லா படமும் சூப்பர் ஹிட். என்னடா தேவயானை நடிச்ச படம்? தெய்வயானை தாங்க. தேவயானை. தேவி நீ சொல்றது வந்து தேவயானிடா. அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் ஆமா, இன்னொரு மகளை யாருக்கு தெரியுமா கொடுத்துறேன்? அக்கனிலே விரைத்துட்டு அதிவீர வன்னியனுக்கு என்னுடைய இளைய மகளை மந்திரமாலை திருமணம் செஞ்சு கொடுத்திருக்கிறேன். செய்து கொடுத்து. ஆமா. அப்படி இருந்தாலும் இப்படி 3 குழந்தைக்கு தந்தையாக விளங்கினாலும் நண்பா, அந்த இந்திராணிக்கு கணவனாக இருந்தாலும் மாதத்தில் வாரங்கள் 4. அந்த 4 வாரத்திலே முதல் நாள் என்ன கிழமை? முதல் நாளா? சனிக்கிழமை. திங்கக்கிழமை. சோமா. சோமார் கிழமைங்க. திங்கக்கிழமைடா. சோமார் கிழமை. திங்கக்கிழமை. சோமார் கிழமை. சோமார கிழமை இல்ல திங்கக்கிழமை. ஒண்ணு சொல்லணும். 2 ஒண்ணு தாங்க. 2 ஒண்ணு தாண்டா. 2 ஒண்ணு தானா? ஆமா. என்ன ஏமாத்திட்டாங்க. வாரத்தில் முதல் நாள் திங்கட்கிழமை என்று நடப்பது என்ன தெரியுமா? இந்த தேவர் சபையிலே தேவர்கள் அனைவட்டு பேர்கள் ஒன்று கூடி, அதாவது வாயுதேவன், வர்ணதேவன், இடி பகவான் என்று சொல்லக்கூடிய சகல தேவாதி தேவன் அனைவட்டு பேர்களும் ஒரு இடத்தில் சேரக்கூடிய இடம். அதுக்கு முன்பதாக இந்த தேவ இந்திரன் முன்பதாக நடப்பது என்ன தெரியுமா? ரம்பை, மேனகை, ஊர்வசி, ரதி தேவதை, திலோத்தமன் என்று சொல்லக்கூடிய நாட்டிய மாதர்கள் 7 பேர். 7 நாட்டிய மாதர்கள் புடைசூழ என் முன்னாடி தேவசபை கூடும் முன்பதாக நடினம் புரிந்து பரிசு பொருட்களை பெற்றுக் கொண்டு மீண்டும் அடுத்ததுதான் தேவசபையில தேவசபை கூடும். தேவலோகத்துல கூடும். ஆமா. சரிங்க. இந்த 3 லோகத்திற்கு எப்பேற்பட்ட சிறப்பு? எதற்காக பொன்னு லோகம் என்று பெயர் வந்தது? எதற்காக? அதாவது கீழேழு மேலேழு 14 லோகங்கள் மெச்சிக்கபடியால இந்த பொன்னு லோகத்தில, அதாவது தங்கம், வெள்ளி, வைரம் என்று சொல்லக்கூடிய பலவித நவரத்தினங்கள் விலைப்பதி பெற்ற பொருள்கள் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு பொன்னுலோகம் என்ற பெயர் வந்தது. எப்படி பொன்னுலோகம் என்ற பெயர் வந்தது? அமராவதி என்பது எதற்காக? இந்த சகல தேவர்களும் பொன் சிமாதானத்தில் அமர்ந்து இந்த தேவசபை கூட்டுறாங்க. அதனால இந்த இடத்திற்கு அமராவதி என்ற பெயர். திவ்யஸ்ரீ. திவ்யஸ்ரீ பிஸ்கட் வாங்கிக்க மாட்டேன் பத்திரிகை வச்சு அந்த பையன் தான் சின்ன பையன் ஏமாந்து சேர்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவர் கொடுத்தாரு கோல்டு கலர் வச்சு போட்டுக்கிறவரு. அவர் பேர் என்ன? பழனிசாமி அப்பாவா? அவர் உனக்கு என்ன ஆகுது? அவரா? அவருக்கு வந்து மாமனாரா? அதாவது இன்னும் அழகு மலலை செல்வம் திவ்யஸ்ரீ அவர்களும் நமது அண்ணா பழனிசாமி அவர்கள் அவர்கள் சொத்திலிருந்து எனக்காக அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார். பாலாறு செல்வம் பெற்று நோய் நொடி இல்லாம இன்று போல் என்றும் நீண்ட ஆயுளோடு அண்ணா செய்கின்ற தொழிலும் நடக்கின்ற வழிதடமும் குழந்தைகள் படிக்கின்ற கல்வி அறிவும் இனிதே அமைய வேண்டும் என்று நமது கலை குழுவின் சார்பாக எதற்காக பெயர் வந்தது? எதற்காக? சகல தேவர்கள் அனைவட்டு பேர்களும் கூடும் இடம் ஓரிடம். ஓரிடம். அதனாலதான் தேவர்கள் கூடுவதாக தெய்வலோகம் என்று பெயர். சரி. இப்படி 3 லோகத்திற்கும் அதிபதியாக விளங்கினாலும் இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது அண்ணா சேலம் மாவட்டம் கருப்பூர்ல இருந்து நமக்காக நாம் ஆடுகின்ற தெருக்கூத்த இந்த உலகம் எல்லாம் கண்டு ரசிக்கணும் என்று, அதாவது யூடியூப் என்று சொல்லக்கூடிய அப்பெல்லாம் வந்து சினிமா பார்க்கணும்னா தியேட்டருக்கு போகணும். இப்ப நம்ம ஒரு படம் எல்லாம் கையகல போன்லயே அடங்கிடுது. எப்படி சினிமா படம். ஆனா இவர் எப்படி தெரியுமா? இப்ப நடக்கிற நவீன காலத்துல எத்தனை டிஜிட்டல் மூலியமா வந்திருக்குது, ஸ்டாண்ட் வந்திருக்குது, எல்லாமே வந்திருக்குது. ஆனா விடிய பொழுதும் உட்கார்ந்த இடத்துலயே மாறாம ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்துட்டு கையிலேயே நம்மளுடைய தெருக்கூத்த ஒளிப்பதிவு செய்யறது எவ்வளவு பெரிய சிரமம். இவர் வந்து கொடுக்கிற இந்த பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பாருங்க. கொஞ்சம் கூட என்னடா அந்த பிள்ளைங்க பொண்ணு காட்சி கொண்டு கொடுத்துட்டு யாரு பாக்குற வேலை? இப்பொழுதும் ஸ்டாண்ட் இல்லாம கையிலே ஒளிப்பதிவு செய்யறாங்க. ஆடாம அசையாம பிசிறு இல்லாம. அதனால இந்த வீடியோவை பாக்குற அனைத்து உள்ளங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல லைக் பண்ணுங்க. பெல் பட்டனை மறக்காம ஒரு தட்டி விட்டுருங்க. நம்ம செல்வண்ணனுக்கு இன்று போல் என்றும் ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு 10,000 பக்கமா சப்ஸ்கிரைபர் நெருங்கிட்டாங்க. இது 1 லட்சம் ஆகணும், 2 லட்சம் ஆகணும். கூடி சீக்கிரம் நமது கலைக்குழுவில் இருக்க அனைத்து பேரையும் அழைத்து 1 மில்லியன் வியூவர்ஸ் வந்திருக்குது, சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு அன்பு விருந்து கொடுக்கணும். எல்லாம் மறந்து போயிடாதீங்க. சர்ப்ரைஸ் இப்படி விடிந்தால் திங்கட்கிழமை தேவசபையிலே தேவலோகத்தில் தேவசபை கூடுகிறது. அதற்காக என் மனைவி கொடியினால் கோவைப்பழ இதழால் இந்திரானை அழைத்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் தேவசபைக்கு போகணும். கொண்டாட்டி
அந்த கடை டீ வாங்கி குடிச்சிட்டு இரு. திரும்பி வாங்க மாட்டியே ஆ? அதே மாதிரி நீ திருப்பி கேட்க மாட்டியா உள்ள போனது வந்துடுறேன் எதுக்கு இதோ கொண்டாடி அப்படி போனீங்கன்னா 10 பைசாவுக்கு புண்ணியம் இல்ல. கணவரை அழைத்தார் என்று 1000 தாதிமார்கள் சொல்லி என் மனைவி அழைத்து வாப்பா. மனைவி அழைத்து வரணும்.